Hello everyone, this video about mutual fund transaction in CAMS. இந்த வீடியோவில் என்னென்ன மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்படி ட்ரான்சாக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுக்கான வீடியோ இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். CAMSல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுன்ற வீடியோ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் CAMS லாகின் பண்ண உடனே இந்த இன்டர்ஃபேஸ் தான் கிடைக்கும். இதில் லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்க 3 டேஷஸ் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது ட்ரான்சாக்ட் மட்டும் பார்க்கலாம். ட்ரான்சாக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. CAMS வழியாக மேக்ஸிமம் எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸையும் நீங்களே பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நியூ ஃபோலியோ, இன்வெஸ்ட் மோர், ஸ்விட்ச், ரெடீம், சிஸ்டமேட்டிக் ட்ரான்சாக்ஷன்ஸில் STP, STP அண்ட் SWP எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸையும் பார்க்கலாம் வித் எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போது தான் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின அப்கமிங் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ ஃபோலியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு CAMSல ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட பேன் நம்பர் அதிலே அப்டேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இன்வெஸ்டர் பேன் அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆல்சோ. அடுத்து நீங்கள் என்ன கம்பெனியோட ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணணும். செலக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதுல HDFC, ICICI அது மாதிரி உங்களுக்கு என்னது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல இண்டிவிஜுவல்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்டிங் ஆஃப் நேச்சர் அப்படின்றதுல நீங்கள் சிங்கிள்னு சூஸ் பண்ணிக்கோங்க. தென் பேமெண்ட் மோடு, அதில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் பேமெண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் மேக் பண்ண போகிறீங்களோ, அதாவது NEFT, UPI எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சாரி, ஜெண்டரை மிஸ் பண்ணிட்டேன். மேல் ஆர் ஃபீமேல் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஸ்கீமில். அடுத்த ஆப்ஷன் இன்வெஸ்ட் மோர். இன்வெஸ்ட் மோர்ன்றது ஆல்ரெடி உங்களுக்கு இருக்க ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மணி ஆட் பண்ணுறது தான் இன்வெஸ்ட் மோர். இன்வெஸ்ட் மோர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் நேம், அதாவது நான் கம்பெனி சொன்னேன் இல்லையா, அதில் நான் இப்போ ஆதித்யா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ABSL சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபோலியோ நம்பர் அதிலே வந்துடுது, ஏன்னா நான் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர். நியூ இன்வெஸ்டர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுன்ற வீடியோ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் ஆப்ஷன். டிவிடெண்ட் ஆப்ஷன் வேணும்னா சூஸ் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. தென் மோட் ஆஃப் பேமெண்ட்டு, உங்களோட பேங்க்கு எந்த பேங்க்குன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போவே இன்வெஸ்ட் பண்ணணுன்னா இன்வெஸ்ட் நவ் கொடுங்க. இல்லைனா ஷெட்யூல் ட்ரான்சாக்ஷன், எனக்கு நாளைக்கு தான் சேலரி இல்லை 10th தான் சேலரி அப்படின்னா உங்களோட டேட்டை சூஸ் பண்ணி ட்ரான்சாக்டை ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பேமெண்ட் மோட் கொடுத்தீங்களோ அந்த பேஜ்க்கு அதுவே போயிடும், நீங்கள் அங்கே போய் ட்ரான்சாக்ட் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் அப்படின்றது ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதாவது இப்போ நம்ம ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டில் போட்டிருக்கோம், அடுத்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனில் இப்போ அது கொஞ்சம் டேமேஜ் ஆகுது அப்படின்னா நம்ம லோ ரிஸ்க் ஃபண்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுதான் ஸ்விட்ச்னு சொல்லுவோம். எந்த ஃபண்ட்லேருந்து எந்த ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு தென் யூனிட்ஸ் இருக்குது, அமௌண்ட் இருக்குது, ஆல் யூனிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதில் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல் யூனிட்ஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல் யூனிட்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துடுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் நவ் ஆர் ஷெட்யூல்னா ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கும் உங்களுக்கு மெயில் அண்ட் மெசேஜ் வரும். நெக்ஸ்ட்டு ரெடீம் பார்க்க போகிறோம். ரெடீம்ன்றது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், இப்போ அந்த பணத்தை நம்ம திரும்ப எடுக்க போகிறோம் அப்படின்றத ரெடீம்னு சொல்லுவோம். ரெடீமாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபண்ட்லேருந்து ரெடீம் பண்ண போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு, யூனிட்ஸு இல்லை ஆல் யூனிட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிவிடுங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு ஷெட்யூல் ட்ரான்சாக்ஷன் ஆர் ரெடீம் நவ் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர்ட் பேங்க் அக்கௌண்ட்க்கு ஆட்டோமேட்டிக்கலி கிரெடிட் ஆகிடும். அடுத்து சிஸ்டமேட்டிக் ட்ரான்சாக்ஷனில் SIP பார்க்க போகிறோம். SIP அப்படின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது மந்த்லியோ வீக்லியோ டெய்லியோ நம்மளுடைய பணம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் ஆகிறது. இதை நம்ம டெய்லி பண்ண தேவையில்ல, சிஸ்டமேட்டிக்கலி ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கும். SIPயை கிளிக் பண்ணிவிட்டு பேன் நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கம்பெனி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபோலியோ நம்பர், உங்களுக்கு ஆல்ரெடி ஃபோலியோ இருந்துச்சுன்னா எக்ஸிஸ்டிங் ஃபோலியோ டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லை நான் நியூ ஃபோலியோவில் SIP ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ ஃபோலியோன்றதை கிளிக் பண்ணி நியூ ஃபோலியோன்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபண்ட் டீட்டெயில்ஸ் தான், உங்களுக்கு என்ன ஃபண்ட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஜெண்டர், மோட் ஆஃப் பேமெண்ட், டேக்ஸ் ஸ்டேட்டஸ் அண்ட் ஹோல்டிங் நேச்சர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட்டு எந்த டேட்டில் SIP வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு STPன்றது சிமிலர் டு ஸ்விட்சு தான், பட் ஸ்விட்சுன்றது ஒன் டைமாக பண்ணுறது. STPன்றது இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட்டை
இன்னொரு ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கலி இந்த மந்த்து ஒரு 1000, நெக்ஸ்ட் மந்த்து ஒரு 1000, இல்லைனா இந்த வீக்கு இல்லை டெய்லி ஒரு 1000 எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். எந்த ஃபண்ட்லேருந்து எந்த ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரீக்வெண்ட்டு, வீக்லி, மந்த்லி, டெய்லி எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானு. இதுவும் ரெடி மாதிரி தான், பட் இது சிஸ்டமேட்டிக்கலி பண்ணுறது, அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி, வீக்லி, மந்த்லி, டெய்லி எப்படியோ அப்படி பண்ணுறது. நீங்கள் எந்த ஃபண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வித்ட்ரால் டைப்பு, ஃப்ரீக்வெண்ட்டு, என்ன டேட்டில் பண்ண போகிறீங்க, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் கொடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் வித்ட்ரால்ஸ் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். சாட்டர்டே, சண்டே எக்ஸப்ட்டு. மினிமம் 2 டேஸில் இருந்து ஒவ்வொரு ஃபண்டை பொறுத்தும் டிஃபர் ஆகும். ட்ரான்சாக்ஷன் டைம் பற்றின டீட்டெயில்ஸ் அப்கமிங் வீடியோவில் போடுறேன். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர்.